ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பீயிங் அப்படின்ற இந்த வேர்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பீயிங் அப்படின்ற வேர்டுக்கு வந்து சில யூசேஜஸ் இருக்குது. இதில் நான் இன்னைக்கு ஒரே ஒரு யூசேஜ் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பீயிங் அப்படின்றதுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆக இருக்கிறேன். அதாவது இது என்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெம்பரரி பிஹேவியர். அதாவது இப்போது நீங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலியாக வந்து வெளியில் போகிறீங்க. வெளியில் போகும்போது வந்து அங்கே நிறைய டாய் ஷாப் வந்திருக்கு. அப்போ உங்கள் குழந்தை வந்து ஒரு ஒரு டாயாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களை ஒரு ஒரு டாயாக கேட்டு வந்து நச்சரிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் கடைசியாக இரிட்டேட் ஆகி நீங்கள் அப்போ சொல்வீங்க, பாப்பா நான் சைலண்ட்டாக இருக்கேன், என் பொறுமையை சோதிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அந்த டெம்பரரி உங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்றத உங்களுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு அந்த டெம்பரரியாக நீங்கள் எப்போவுமே சைலண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த சுச்சுவேஷன் நான் வெளியில் வந்திருக்கேன், அதனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து இந்த பீயிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். ஸோ இதை வந்து என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து சொல்லுவோம். இந்த பீயிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக ப்ரெசன்ட் கண்டினியூஸோட இந்த டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, எடுத்தோடனே சென்டென்ஸோட பிகினிங்கில் சப்ஜெக்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா ஆம், இஸ், ஆர் இது மூணுல ஏதாவது ஒன்று சப்ஜெக்டை பொறுத்து யூஸ் பண்ணணும். அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? கண்டினியூஸ் அப்படின்னாலே ஆக்ஷன் வந்து இப்போ கண்டினியூஸாக இப்போ ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ அந்த வேர்பு கூட வந்து ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். அந்த செயல் தொடர்ச்சியாக நடக்கிறனால அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். அண்ட் தென் ஃபைனலாக அட்ஜெக்டிவ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா, டெஸ்கிரைப் அபவுட் நவுன். என்னடா கிராமட்டிக்கலாக வந்து நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி யோசிக்க வேணாம். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அட்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனை டெஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் கிளம்புறாங்க. சுகன் நான் வெளியில் போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து மார்க்கர் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது வந்து அவங்க கேட்பாங்க, என்ன கலரில் மார்க்கர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு வந்து ப்ளூ, பிளாக், ரெட் 3 கலரில் எனக்கு மார்க்கர் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன கலரில் மார்க்கர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மார்க்கர் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல், நவுனு. ஓகேவா? மார்க்கர் அப்படின்றது ஒரு நவுன். ஓகே, அதாவது ஏதாவது ஒரு பொருளுடைய பெயரோ ஒரு பர்சனோட பெயரோ ஒரு திங்ஸோட நேமோ சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் நவுன்னு சொல்லுவோம். இந்த நவுன் வந்து என்ன கலரில் உனக்கு வேணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, பிளாக்கு, ப்ளூ, ரெட்டுன்னு. ஸோ இந்த பிளாக், ப்ளூ இதெல்லாம் என்னென்னா, இந்த கலர் வந்து இந்த நவுனை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுது, இது பற்றின விளக்கத்தை வந்து சொல்லுது இல்லையா? ஸோ அந்த வார்த்தைகள்லாம் வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, மேலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதனுடைய நிப்பு வந்து எனக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது அந்த ஷார்ப் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதுவும் என்னென்னா இந்த நவுனை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது. ஐ மீன் இந்த இந்த மார்க்கரை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது. நிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ஷார்ப்பு, ப்ளூ, கலரு இதை மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் பார்ட்டிக்கு நான் முன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, பார்ட்டிக்கு போகும்போது வெளியில் போகும்போது உங்கள் குழந்தை வந்து உங்களோட டார்ச்சர் பண்ணுறாங்க, டாய் வேணும்னு சொல்லி. இப்போ அந்த செகண்ட் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து சைலண்ட்டாக இருக்கேன், என் பொறுமையை சோதிக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த சைலண்ட் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, அது அட்ஜெக்டிவ் தான். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கேன், வந்து ரெட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கேன். அப்போ ரெட் அப்படின்றது என்னென்னா ஒரு அட்ஜெக்டிவ். பிகாஸ் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஸோ நான் சொல்வேன் என்னோட ட்ரெஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டு என்ன, அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ என்னோட ஹேர் என்ன கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என் ஹேர் வந்து லாங் ஹேராக இருக்குது அப்படின்னு நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படின்னா ரொம்ப லாங்லாம் இல்லை, ஓகே ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அந்த லாங் ஹேர் அப்புறம் இந்த லாங் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். பட் என்ன நிறைய டைப் இருக்குது அட்ஜெக்டிவ்ல, அதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நவுனை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, டன். ஸோ அடுத்தது பாருங்கள்.
சப்ஜெக்ட் am is or verb plus ing adjective இதுதான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த am is or எந்த சப்ஜெக்ட் கூட am யூஸ் பண்ணோம், எந்த சப்ஜெக்ட் கூட is யூஸ் பண்ணோம், எந்த சப்ஜெக்ட் கூட are யூஸ் பண்ணவும் டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் இந்த மாதிரியான சப்ஜெக்டை தான் நம்ம வந்து சென்டென்ஸோட பிகினிங்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. டன். ஸோ இப்போ இந்த இதில் ஐ கூட நம்ம am யூஸ் பண்ணுவோம், ஐ எம் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சொல்கிறோம் இல்லையா, இந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பி ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றோம். அதை சேர்க்கும்போது பீயிங் அப்படின்னு சொல்லி வரும். அதனால தான் நான் இந்த இடத்துல ஐ எம் பீயிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த ஐ எம் பீயிங்க்கு பக்கத்தில் நம்ம என்ன அப்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம சிச்சுவேஷன் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வி யூ தே இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். வி ஆர் பீயிங், யூ ஆர் பீயிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹீ ஷீ இட் வந்தால் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஈஸ் பீயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. இப்போது சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. அவன் சோம்பேறியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸில் அவன் அப்படின்ற போது எடுத்த உடனே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹீ யூஸ் பண்ணுவோம். ஹீக்கு பக்கத்தில் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஈஸ். இருக்கிறான் இது வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல நம்ம பீயிங், ஹீ இஸ் பீயிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஹீ இஸ் பீயிங் எப்படி இருக்கிறான், சோம்பேறியாக அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லேசி. Okay, so lazy is an adjective form. Okay, so he is being lazy. அவன் சோம்பேறியாக இருக்கான். எல்லா நேரமும் கிடையாது, இன்றைக்கி அவன் சோம்பேறியாக இருக்கான், இன்றைக்கி பார்க்க வந்து அவன் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருக்கான். ஸோ அதனால் என்ன அவன் he is being very lazy அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே. டன். ஸோ அவள் எல்லோரிடமும் கனிவாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் இந்த மந்த் ஃபுல்லாக அவளை நோட்டீஸ் பண்ணேன், இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து அவள் எல்லார்கிட்டையும் ரொம்ப கனிவாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். இந்த மந்த் ஃபுல்லாக அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். அவள் அப்படின்ற போது நம்ம இங்கே ஷீ யூஸ் பண்ணோம். ஷீக்கு பக்கத்தில் நம்ம ஆமிஸ் ஆர் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கனிவாக இருக்கிறாள் இதுவும் பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஷீ இஸ் பீயிங் யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் பீயிங் கனிவாக அப்படின்னு சொல்லும்போது கைண்டு. ஓகே. ஷீ இஸ் பீயிங் கைண்ட் எல்லோரிடமும் அப்படின்னு சொல்லும்போது டு எவ்ரி ஒன். ஓகே. ஸோ ஷீ இஸ் பீயிங் கைண்ட் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தென் அவன் நேர்மையாக இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப நேர்மையாக இருந்தான், இப்போது அவன் நேர்மையாக இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். அப்போது அவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம். ஹீக்கு பக்கத்தில் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறான் இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. அப்போது இந்த ஆமைசாருக்கு பக்கத்தில் நம்ம நாட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீயிங் யூஸ் பண்ணணும். ஓகே. ஹீ இஸ் நாட் பீயிங் நேர்மையாக அப்படின்னு சொல்லும்போது ஆனஸ்ட். ஓகே. ஹீ இஸ் நாட் பீயிங் ஆனஸ்ட் அப்படின்னா அவன் நேர்மையாக இல்லாமல் இருக்கிறான். ஆக்சுவலி அவனை வந்து இந்த பொசிஷனில் வைக்க முடியாது, பிகாஸ் ஹீ இஸ் நாட் பீயிங் ஹானஸ்ட். அவர்கள் ரூடாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வாக்கியத்தை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம தே யூஸ் பண்ணணும். தே. அடுத்து தேக்கு பக்கத்தில் நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். இது வந்து நடக்கவில்லை, இது வந்து ப்ரெசண்ட்டில் நம்ம சொல்கிறோம், அவங்க ரூடாக நடக்கிறதில்ல. ஸோ இப்போலாம் அவங்க முன்னாடி தான் அவங்க ரொம்ப ரூடாக நடந்துட்டாங்க, இப்போலாம் வந்து அவங்க ரொம்ப ரூடாக நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது நடக்கிறதில்லனா வாக்கிங்கை மீன் பண்ணலை, பிஹேவியரை மீன் பண்ணுது. ஓகே. டன். ஸோ தே ஆர் இந்த இடத்துல தே ஆர் நாட் பீயிங் ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. டன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸோடைய ஆன்சர் என்ன, நான் என் குழந்தையிடம் பொறுமையாக இருக்கிறேன். பொறுமையாக அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட் இந்த வேர்டை யூஸ் பண்ணும். ஓகே. இது என்னென்னா பொறுமையாக, அமைதியாக, காமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ இஸ் டேஸ் பீயிங் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்ஃபேர்னா நியாயமாக இல்லாமல் நடந்துக்கிறது. ஹீக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆம் இஸ் ஆர்ல ஈஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஈஸ் பீயிங் அன்ஃபேர், அவன் வந்து நியாயமாக இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் பீயிங் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். தே டேஸ் பீயிங் டூ எமோஷ்னல், அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், தே ஆர் பீயிங் டூ எமோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சென்டென்ஸில் என்ன வரும், ஈஸ் ஆம் ஈஸ் ஆர்ல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இந்த சென்டென்ஸோட நெகட்டிவ் ஸ்ட்ரக்சரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இப்போ இந்த வாக்கியங்களுடைய கொஸ்டின் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். ஓகே.
நீ ஏன் கவனக்குறைவாக இருக்கிறாய். இந்த வாக்கியங்கள் எல்லாமே கேள்வி வாக்கியம். இதில் WH வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, டன். ஸோ நீ ஏன் கவனக்குறைவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. ஓகே, அப்போ எடுத்த உடனே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வை யூஸ் பண்ணுவோம். ஓகே, வை அடுத்ததாக தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆம், ஈஸ், ஆர் இது மூணுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நீ அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், யூ. அப்போ யூனா நம்ம இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, வை ஆர் யூ, வை ஆர் யூ பீயிங், வை ஆர் யூ பீயிங் என்னவாக, கவனக்குறைவாக. அப்போ இந்த இடத்துல கேர்லெஸ். ஓகே, வை ஆர் யூ பீயிங் கேர்லெஸ், நீ ஏன் கவனக்குறைவாக இருக்கிறாய், வை ஆர் யூ பீயிங் கேர்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நம் ஆசிரியர் இன்று ஏன் கடுமையாக இருக்கிறார் அப்படின்னு, அதாவது இன்னைக்கு ஏன் டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். எடுத்த உடனே இதில் ஏன் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போது இங்கே வை அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம், வை. அடுத்து நம் ஆசிரியர் அப்படின்றது சிங்குலர். ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஈஸ் யூஸ் பண்ணணும். வை ஈஸ் நம் ஆசிரியர் அப்படின்ற போது வை இஸ் அவர் டீச்சர், வை இஸ் அவர் டீச்சர் பீயிங், வை இஸ் அவர் டீச்சர் பீயிங் எப்படி, கடுமையாக அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிக்ட் டுடே, இன்று அப்படின்றனால நம்ம டுடே அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். வை இஸ் அவர் டீச்சர் பீயிங் ஸ்ட்ரிக்ட் டுடே, ஏன் இன்னைக்கு டீச்சர் வந்து இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணலாம். நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஏன் அப்படின்ற போது நம்ம இங்கே வை யூஸ் பண்ணோம், வை. அடுத்தது நீ அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நீ அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், யூ யூஸ் பண்ணுவோம். யூ வந்தால் நம்ம ஆர் யூஸ் பண்ணோம். வை ஆர் யூ பீயிங் அமைதியாக இருக்கிறாய், வை ஆர் யூ பீயிங் ஸோ இவ்வளவு அப்படின்ற போது ஸோ சைலண்ட்னு சொல்லலாம், இல்லைனா குவைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, குவைட், குவைட் அப்படின்னாலும் என்ன, அமைதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, வை ஆர் யூ பீயிங் ஸோ குவைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீ ஏன் என்னிடம் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்கிறாய், இது வந்து என்னென்னா நெகட்டிவ் கொஷின். ஓகே, அப்போது இந்த இடத்துல நீ ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது வை யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வை ஆர் பக்கத்தில் இது நெகட்டிவ் அப்படின்ற போது நம்ம நாட் சேர்த்தணும். வை ஆர் இது நெகட்டிவ் அப்படின்ற போது வை ஆர் யூ நாட் பீயிங், வை ஆர் யூ நாட் பீயிங். ஸோ இந்த வை ஆர் யூ பக்கத்தில் நாட் சேர்த்துட்டு வை ஆர் யூ நாட் பீயிங் ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லி டு மீ, ஃப்ரெண்ட்லி வித் மீ. ஓகே, ஸோ வை ஆர் யூ நாட் பீயிங் ஃப்ரெண்ட்லி வித் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம சென்டென்ஸோட வீடியோட பிகினிங்கில் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்ட்ரக்சரை நான் இங்கே ராங்காக எழுதியிருக்கேன். நீங்கள் அதனுடைய கரெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத, ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இங்கே 2 வாக்கியம் இருக்குது. இந்த 2 வாக்கியத்தையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாக்கியங்கள் எல்லாமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.